ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்க ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாம இப்போ இந்த வீடியோவில் திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரீ அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி இதுக்கு வருவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்ளையை மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். நிஃப்டி வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இங்கேருந்து போய் இங்கே இருக்க சப்ளைக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் பண்ணி மேலே கீழே விழுந்தான். மார்க்கெட் நமக்கு 1 ஹவரில் பியரிஸாக இருக்கு. ஸோ இந்த கேனில் 50% எண்டி எடுத்துட்டு சல்லுன்னு மார்க்கெட்டு கீழே வந்தான். பேங்க் நிஃப்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருந்தான். திருப்பி இங்கேருந்து மேலே ஏறி போகும்போது எனக்கு மேலே 15 நிமிஷத்தில் ஒரு சப்ளை இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த சப்ளையை தொடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதுவும் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போகலாம் அப்படின்னு. ஒருவேளை அந்த சப்ளை உடச்சி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா புல்லிஷாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தனா பேரிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த லெவலில் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணனா மேலேருந்து கீழே இறங்கி வந்தான். போய் சப்ளையை தொட்டுட்டு கீழே வந்தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிற மார்க்கெட்டு ஷர்ன்னு கீழே இறங்கியிருக்கணும். இப்போ அதுக்கு பதிலாக மெதுவாக இறங்கினா இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வைக்கல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், ஓகே இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு போனால் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவேன். அவங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்தான். ஓகே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான், நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ண மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கினா மறுபடியும் மேலே போய் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எண்டி எடுத்துட்டு இந்த கையை உடச்சி வச்சணும். அது பண்ணலை. திரும்பி வந்து இப்போ இந்த லோவை உடைச்சான். ஸோ லோவை உடைக்கும் போது எனக்கு என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு இம்பல்ஸ் கேண்டில் போட்டான் வித் இம்பேலன்ஸோட. ஸோ எனக்கு ஒரு எஃப்இஜி இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண மார்க்கெட் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா என்ட்ரி பிளான் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணும்போது என்ட்ரி ஒன்றும், அதே மாதிரி மேலே ஏறி வந்தால் இந்த 50%க்கு மேலே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் எஸ்எல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எல்ஐ கலெக்ட் பண்ணிட்டு என்ட்ரி டூவும் மார்க்கெட்டு கீழே வரலாம் அப்படின்னு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூ, ஒருவேளை நமக்கு எகென்ஸ்டாக போச்சுன்னா, ஒருவேளை இந்த சப்ளைத்தோட மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு என்ட்ரி டூ 22க்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸும் வச்சு உங்களுக்கு என்ட்ரி பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவன் என்ன பண்ணணும், மார்க்கெட்டு நேராக கீழே வந்தவன் என்ன பண்ணணும், மேலே ஏறி இதை லிக்விடிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி ஒன்று ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வந்திருக்கணும். இது வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. அக்ரெசிவ் என்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த லோ கட் பண்ணும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, மேலே போய் இந்த ஹையை உடச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப் ட்ரெண்ட் போயிட்டுன்னு அர்த்தம். எப்போ இந்த லோ உடையதோ மார்க்கெட் என்ன ஆகும், பீரிஸாக மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் கேண்டில் கிடைக்குது. இந்த இடத்துல என்ட்ரி போயிடுவாங்க, எஸ்எல்ல மேலே வச்சுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இவ்வளோ பெரிய எஸ்எல் நமக்கு தேவையில்லைல்ல. ஸோ அப்போ அதனால என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூ மேலே எஸ்எல் பிரித்து வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம எடுக்கிற என்ட்ரி கன்ஃபர்மேஷனோட தான் என்ட்ரி எடுப்போம். அப்போ இது என்னவா இருக்கணும், மேலே ஏறி இதெல்லாம் லிக்விடிட்டியை பயன்படுத்திட்டு இந்த இடத்துல இந்த இருக்க எஃப்இஜி இருக்குல்ல இதை ஃபில் பண்ணிட்டு கீழே இருந்தால் நமக்கு நல்ல ட்ரேடு. ஆனால் அவன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக இந்த இடத்துல வந்தவன் தான் சரி இந்த லோவை கட் பண்ணிட்டு நேராக சப்ளைலேருந்து டிமாண்டுக்கு இறங்கிட்டான். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல செட்டப். நானும் இதை தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னென்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மார்க்கெட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் தரேன். என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்க, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் நிப்டியும் அதே வேலை தான். அவன் போயிட்டு இந்த கேண்டலோட இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 50%ல் என்ட்ரி எடுத்து டோஜி போட்டான். அவன் என்ன பண்ணுவான், இந்த லோவை கட் பண்ணும்போது ட்ரேடுக்குள்ளே இறங்கிடுவாங்க. கேண்டில்ஸ் பேட்டர்ன் பற்றி ட்ரேட் பண்ணுறவங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்ளை டிமாண்டு. ஸோ ஒரு சப்ளை என்ட்ரி எடுத்தான், டிமாண்ட் நோக்கி போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட்டு டெய்லி டைம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணால் ப்ரீவியஸாக இருக்குது இந்த ஹையை உடச்சி மார்க்கெட் மேலே போய் திரும்ப ஹையை உடச்சி இந்த இடத்துல லோலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க்கெட்டு கரண்ட் இந்த இடத்துல இந்த லோ உடஞ்சா என்ன டெய்லி டைம் ஃப்ரேமில் வேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட்டை இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறான். கடைசி மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணது இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், டெய்லியில் கரெக்ஷன் வச்சுட்டு மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை உடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இதில் டெய்லியில். ஒருவேளை இல்லைன்னா இந்த லோ உடச்சு மறுபடியும் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு வேரிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்க பாருங்கள், மார்க்கெட்டு கரெக்ஷன் வச்சு மேலே போனால் திரும்பி கரெக்ஷன் வச்சு கீழே வரான், மறுபடியும் மேலே போகிறான். ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணும், கரெக்ஷன் வச்சு தான் மேலே போவான், திரும்பி கீழே வரும்போது கரெக்ஷன் வச்சு கீழே வச்சு மறுபடியும் மேலே போவான். ஸோ அப் ட்ரெண்டு டெய்லியில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா இதுக்கு மேலே மார்க்கெட்டு போயிடணும், இந்த லோ உடையக்கூடாது. இல்லை இந்த லோ உடஞ்சுன்னா டெய்லி டைமில் மார்க்கெட்டு பேரிஸ் ஆகும். சரி 1 ஹவரில் பார்த்தலாம். 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கிறான், மார்க்கெட்டே இங்கேருந்து மேலே போனான். எப்படி அப் ட்ரெண்டாகவே மேலே போயிட்டு இருந்தவன் இங்கே இருக்க லோ உடச்சி மார்க்கெட்டு கீழே இறங்கி மறுபடியும் என்ன பண்ணான் 1 ஹவரில் தன்னோட ட்ரெண்டை மாற்றி பேரிஸாக வந்துட்டு இருக்கிறான். ஸோ நாம் ட்ரேட் பண்ணுறது 15 நிமிஷம். ஸோ 15 நிமிஷத்தில் மாற்றிக்கலாம். 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்ஷன் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், மார்க்கெட்டு பேரிஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஹையர் டைம் 1 ஹவரும் பேரிஸில் இருக்குது, 15 நிமிஷமும் பேரிஸில் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல செல் பார்க்குறது என்ன ட்ரெண்டு, ப்ரோ ட்ரெண்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்க எங்கெங்கெல்லாம் சப்ளை இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையை தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்கும்போது செல்லுன்றியும், அதே மாதிரி டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு டிமாண்டை தொட்டுட்டு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்,
ஒரு பையும் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா லெவல்ஸ் மேலே இருக்குது. இப்போ நான் 15 மார்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் செல்லு இனிஷியேட் ஆச்சு எப்போ ப்ரீவியஸில். அப்போ எனக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னா மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்னா 15 நிமிஷத்தில் செல் ஓபி அப்படின்னு மார்க் பண்ணிப்பேன். இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி எங்கே இருக்கான், எனக்கு 1 ஹவரோட பை ஓபியில் இருக்கான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்னாச்சு, இங்கே இருந்தால் மார்க்கெட்டு மேலே மூவ் ஆச்சு. இங்கே போய் பார்த்தோம்னா எனக்கு 1 ஹவர் என்ன இருக்குங்க, இங்கே அழகாக இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இந்த மூவ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோட மூவு. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவரோட ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அங்கே வந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், திரும்பி இருக்கான். இப்போ இங்கே என்ன நடக்கலாம், மார்க்கெட்டு நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போய் இதை தொட்டுட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மறுபடியும் தன்னோட ட்ரெண்டை கன்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு இதை உடச்சி வச்சுட்டு இதில் வந்து ஃப்ளிப் என்ட்ரி கொடுத்துட்டு கீழே வரலாம். அப்போ என்ன பண்ணால் இங்கே ஒரு ஓபி மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னா மார்க்கெட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போன இடம் அந்த இடம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதை தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை எதுவுமே பண்ணாமல் மார்க்கெட்டு இங்கேயே கன்சல்டேஷன் போட்டால் நாம் வெயிட் பண்ணலாம். அப்போ மார்க்கெட்டே இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓப்பன் ஆக போகுது. மேலே இருக்க சப்ளையோ இல்லை கீழே இருக்க டிமாண்டுக்கோ ரெஸ்பெக்ட் பண்ண போகிறோம். நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு அந்த இடத்துல இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி அதில் எஃப்இஜி இருந்தால் அங்கே வந்து என்ட்ரி எடுக்க தான் நம்மளோட கான்செப்ட்டு. அந்த இடத்துக்கு வரும்போது நாம் ட்ரேடில் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ப்ரீவியஸாக இருக்க இங்கே இருக்க சப்ளை இங்கே இருக்க டிமாண்ட்லாம் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் தர்றேன். நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சார்ட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் அந்த இடத்த தொடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு ட்ரேடுக்குள்ள போகணும். ஸோ இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு டெய்லி டைமில் பார்க்கலாம். டெய்லி டைமில் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். என்ன பண்ணால் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனவன் திரும்பி ஒரு கரெக்ஷன் வச்சான், திரும்பி கீழே வந்தான், மறுபடியும் மேலே. அப்போ இந்த ஹையெல்லாம் உடச்சி ஹை வச்சுருந்தான் புல்லிஸு இதில் டெய்லி டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் இந்த டெய்லி டைமில் லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அவன் என்ன பண்ணால் கரெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% மார்க்கெட் கீழே இங்கே. ஒருவேளை இந்த லோவையும் உடச்சி கீழே இருக்குன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பேரிஸ். ஆனால் இப்போ டெய்லி டைமில் மார்க்கெட் புல்லிஸாக தான் இருக்கிறான். ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்டு புல்லிஸே. இதை விட கம்மியான டைமில் 1 ஹவர் பார்த்துக்கலாம். ஸோ 1 ஹவர் என்ன பண்ணால் இங்கே ஆல்ரெடி கரெக்ஷன் வச்சு கீழே வந்தவன் மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏற்றினா இந்த ப்ரீவியஸாக இருக்க ஹையை உடச்சி மார்க்கெட் என்ன பண்ணான், கீழே இறங்கிட்டு இருந்தான். அப்போது 1 ஹவரில் நான் என்ன பண்ணுறான், கரெக்ஷன் வச்சு கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணும், இந்த லோவை உடைக்காமல் மார்க்கெட்டை தூக்கிட்டு போனான்னா நமக்கு என்ன ஆகும், மறுபடியும் அவன் 1 ஹவர்லையும் என்ன பண்ணுறான், தன்னோட ட்ரெண்டை கன்டினியூ பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது எங்கே போயிடும், 15 நிமிஷம் போயிடும். 15 நிமிஷம் இப்போ என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஹைலேருந்து கரெக்ஷன் வச்சு கீழே வந்துட்டே இருக்கான். இந்த லோவை உடச்சி மார்க்கெட்டை கீழே கொண்டு போனான்னா இந்த ட்ரெண்டை அவன் பாட்டில் கண்டினியூ பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறான்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணும், மார்க்கெட்டு இங்கே நான் ஆல்ரெடி என்ன பண்ணுவேன், 1 ஹவரில் மார்க்கெட் பேரிஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ மார்க்கெட்டு 1 ஹவர் பேரிஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணும், செல் பார்க்குறது ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ செல் பார்க்கணும்னு என்ன பண்ணும், நமக்கு 15 நிமிஷத்தில் எங்கெங்கெல்லாம் சப்ளை இருக்கோ 1 ஹவர் ஒரு 15 நிமிஷம் அந்த சப்ளைலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ஒரு என்ட்ரி போகலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்தால் நேற்று மார்க்கெட்டு செல்லான இடம். அப்போ இந்த இடம் எனக்கு இது ஒரு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி. இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கு மார்க்கெட்டு திரும்பி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் என்ட்ரி போகலாம். 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் பார்த்துட்டு போகிறது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இல்லை இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் மூவ் நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்த உடனே நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரிக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறவங்களும் இருப்பாங்க, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கணும் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த லெவல்லாம் மார்க் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் தர்றதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நான் கொடுக்குற என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்ட்ரியாக தான் இருக்கும். எப்பாவது 1-2 கேஸ் மட்டும் நான் அக்ரெசிவ் என்ட்ரி கொடுப்பேன். பட் இந்த என்ட்ரியும் பிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல இது எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டினா இந்த இடத்துல என்ட்ரி மார்க்கெட் கீழே வரப்போகுது, மேலே எஸ்எல். அப்போ மேலே நமக்கு என்ன, இந்த இடத்துல நமக்கு அடுத்த சப்ளை இருக்குது. அப்போ இங்கே போயிட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்போ இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் இங்கே போய் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலெலாம் சப்ளை இருக்கனால இங்கே ஒரு எஸ்எல் வச்சு விட்டணும். அப்போ மேலே போயிட்டு திரும்பி வரணும், அப்போ இங்கே என்ட்ரி, இதுக்கு மேலே எஸ்எல். அப்போ இங்கே போயிட்டு திரும்பி வந்தால் இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே எஸ்எல். இது என்னன்னா அக்ரெசிவ் என்ட்ரி. நீங்கள் சப்ளை மார்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து வந்து தொற்று திரும்பினோன்னு என்ட்ரி எடுத்துருக்கீங்க, மேலே எஸ்எல் வைக்கிறீங்க. சப்போஸ் கீழே வருதான் மார்க்கெட், அப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இறங்கி இந்த இடத்துக்கு வரேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் மேலே போய் ஒரு ஹையை உடச்சி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்தா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்ப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து தொட்டுட்டான் எப்படியும் இது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக். எப்படின்னு பாருங்க, மார்க்கெட் இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கான். அப்போது இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஒரு என்ட்ரி, கீழே ஒரு எஸ்எல். அப்போ கீழே எஸ்எல் அவனை என்ன பண்ணுவோம், மேலே தட்டுவான், திரும்பி கீழே வருவான், அடுத்த என்ட்ரி ஃபிளிப் என்ட்ரி. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, மறுபடியும் மேலே மார்க்கெட் மேலே போகும். இதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. நம்ம எங்கெங்கெல்லாம் சப்ளை மார்க் பண்ணியிருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா அக்ரெசிவ் என்ட்ரி. இல்லை அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட்டு என் டைரக்ஷனில் தான் போகிறான் அப்படிங்கிறத
ஒரு கன்ஃபர்மேஷனோட பார்த்துட்டு போனீங்கன்னா அது கன்ஃபர்மேஷன். நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் என்ன வச்சிருக்கோம், ஒரு சிஹெச் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறது அது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். அப்போது நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு உள்ளே போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆகி நின்றுருக்கான் அப்படின்னா நமக்கு ட்ரேடு இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஏறி போய் நம்மளோட செல்ல ஆர்டர், அதாவது சப்ளையை தொடர்ந்துட்டா கீழே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னா பக்கா செல் என்ட்ரி. சப்போஸ் இது இன்னொரு விதமாக நடக்கலாம். என்ன பண்ணலாம், இதை தொட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்காம மேலே போய் இங்கே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி கீழே வந்தோன்னா ஃப்ளிப் என்ட்ரி. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு மேலே போய் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே விழுவான். சப்போஸ் இதுக்கு கீழே இந்த லோ கீழே மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ஏன்னா பியரிஸாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சனிக்கிழமை, ஏதாவது 2 நாட்டுக்கு இடையில மறுபடியும் ஏதாவது குண்டை போட்டோன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வந்தானா இந்த ஒன்னொரு ஓபிக்கு அவன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணால் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தானா, இல்லை இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இதை உடச்சி வச்சுட்டு திரும்பி மேலே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிளிப் என்ட்ரி. அப்போ திரும்பி கீழே இந்த ஜோன் வரைக்கும் நம்ம என்ட்ரியை டார்கெட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகலாம். அப்போது இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து ஒரு என்ட்ரி, இங்கேருந்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரலாம். இல்லை என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை அன்றைக்கே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு டிமாண்டையோ ஒரு சப்ளையோ போடலாம். இந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த மாதிரியோ போட்டு போகலாம். அப்போ மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போச்சுன்னா அங்கே ஒரு டிமாண்ட் இருக்கும், அதை பிடிச்சி ட்ரேட் பண்ணலாம். இல்லை கண்டினியூஸாக செல் பண்ணனா அந்த இடத்துல ஒரு நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சப்ளை கிடைக்கும், அதை பிடிச்சிட்டு செல் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் கன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறது நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பு. ஸோ நான் இந்த லெவல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி உங்களுக்கு என்னோட டெலிகிராம் குரூப்பில் மார்க் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட சார்ட்டில் இந்த சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுருங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கடுத்து மேஜர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குற சென்செக்ஸ் எடுத்திருக்கோம். சென்செக்ஸில் நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறோம், பியரிஸ் தான் இருக்க மார்க்கெட். அப்போ நான் ப்ரீவியஸாக என்ன மார்க் பண்ணி கொடுத்தேன், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்கேருந்து நான் என்ன மார்க் பண்ணியிருந்தேன், ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த டிமாண்டை ஃபஸ்ட்டு உடச்சிருக்கான். இதை தான் நான் வந்து ஃபிளிப் என்ட்ரி சொல்லுவேன். என்ன பண்ணால் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிமாண்டை உடச்சானா ப்ரீவியஸாக, அதுக்கப்புறம் கீழே இறங்கினான், அப்புறம் மேலே ஏறினான். மேலே ஏறி போய் என்ன பண்ணால் இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண, அப்போ டிமாண்டுக்கு என்ன மாறிச்சு, சப்ளையாக மாறிச்சு. மார்க்கெட் அங்கேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்போ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும், ப்ரீவியஸாக டிமாண்டாக இருந்தால் இங்கே சப்ளை ஒர்க் அவுட் ஆகும், சப்ளையாக இருந்தால் டிமாண்டாக இருக்கட்டும். உடச்சி மேலே ஏறினா இப்போ இந்த லெவலில் மார்க் பண்ணுற என்ன பண்ணியிருப்பாங்க, கன்ஃபர்மேஷனாக போயிருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தாங்க ப்ரீவியஸாக இது உங்களுக்கு வந்து சப்ளை, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரு டிமாண்டாக இருந்துச்சு, மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போன இடம், திருப்பி இந்த இடத்துல வந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகணும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிச்சு, வந்தான் நின்னா டக்குன்னு கீழே உடச்சானா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இதை தான் உங்களுக்கு ஃபிளிப்புங்கிறேன். மேலே ஏறினா திருப்பி அதே இடத்துல எந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் பொத்துன்னு கீழே விடணும். அப்போ இந்த மூவை கேப்சர் பண்ணியிருக்கலாம் அக்ரெசிவ் என்ட்ரியில். சப்போஸ் இல்லை எனக்கு அக்ரெசிவ் என்ட்ரி வேணாம், நான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் போவேன் அப்படின்னு நினச்சிருந்தானா அவங்க இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் போயிருப்பாங்க. போயிட்டு அப்போ இந்த லெவலில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு இங்கே உடச்சி கீழே வந்தவன் மறுபடியும் மேலே ஏறினா, மேலே ஏறிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க, இந்த லெவலுக்கு மேலே போகாமல் டக்குன்னு நின்னா திரும்பி கீழே இறங்கினா மறுபடியும் மேலே போனான். எப்போ அவங்க இந்த இம்பல்ஸ் மூவை பார்த்தாங்களோ, இந்த இம்பல்ஸ் மூவ் என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் மார்க்கெட் நான் மேலே போகலைன்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து மேலே போனால் திரும்பி கீழே வந்தான். இங்கேருந்து போனவன் என்ன பண்ணியிருக்கணும், இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ணிட்டு இருப்பான்னு அர்த்தம். இங்கேருந்து போகிறான்ல, இந்த ட்ரெண்டை இப்படி கன்டினியூ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு அர்த்தம். அது பண்ணாமல் என்ன பண்ணுறான், இந்த லோவை உடைக்கிறான். ஸோ இந்த லோவை உடைக்கும் போது அவனுக்கு என்ன தேவைப்படுது, இவ்வளோ பெரிய இம்பல்ஸ் மூவ் தேவைப்படுது. இந்த இம்பல்ஸ் மூவ் யாரால் போட முடியும், ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிப்பான், ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி மேலே எஸ்எல். அப்போ அங்கேருந்து அவன் கீழே விழுந்தானா எங்கே இருக்க போய் நிற்க போகுது, அடுத்து இருக்க கீழே அன்மிட்டிகேட்டட் டிமாண்டை தான் போக போகுது. இந்த ட்ரேடு பிடிச்சிருக்கலாம். இது எப்போ யூஸ் ஆகும், அக்ரெசிவ் என்ட்ரி தெரிஞ்சவங்க இந்த ட்ரேடு யூஸ் பண்ணியிருக்கலாம். இது சென்செக்ஸில். தென் அடுத்து பார்க்கலாம் பின் நிஃப்டியில் என்ன பண்ணால் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த லெவல்ஸை என்னோட டெலிகிராம் குரூப்பில் மார்க் பண்ணிப்பேன். என்ன பண்ணியிருந்தேன்னா இங்கே இருக்க இந்த சப்ளை ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். மார்க்கெட்டு கீழே இங்கே ஓப்பன் ஆனால் இங்கேருந்து மேலே போயிட்டே இருந்தான். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு இந்த மூவ் ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி மூவ். எத்தனை மணி நேரம், 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தான், பியரிஸாக இருந்தான். அப்போ அந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ண இங்கே வந்தான், இந்த இடத்துல பிடிச்சான், அப்படியே கீழே. இப்போ இந்த ட்ரேடை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இது வந்து எனக்கு ஒரு செல் ஓபி, இந்த செல் ஓபிலேருந்து மார்க்கெட்டு கீழே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் எப்படி விழுதும், 15 நிமிஷம் என்ன பண்ணுவேன், 1 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பேன். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு நின்றுருக்கு. இப்போ எப்படி பிடிச்சிக்கலாம் இந்த ட்ரேடை, இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டு என்ன பண்ணால் இங்கேருந்து வந்தான், எப்படி புல்லிஸாக மாறி வந்துட்டு இருக்கான், திரும்ப கீழே வரான், இங்கேருந்து போகிறான். இப்போ இதுக்கு மேலே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ணிட்டு மேலே போகிறான் அப்படின்னு அர்த்தம்.
அது பண்ணலை. அப்போ அது என்ன பண்ணால் நேராக வந்து இந்த லோவை உடைச்சான். எந்த மூளை? ஒரு இம்பல்ஸ் மூவ். இந்த மூவை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அக்ரெசிவ் என்று இறங்கியிருப்பாங்க. இறங்கியிருந்தா மார்க்கெட்டை சல் நிற்கல. ஏன் அவன் எங்கே தரேன்னா செல்லோபிலேருந்து இறங்குறான். அப்போ அது பவர்ஃபுல்லு. சப்போஸ் இது நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குது? இங்கே ஒரு விக்கை விட்டுருப்பான், பாடியை வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவான். விக்கு வெளியில் இருக்கும், பாடி உள்ளே இருக்கும். அப்போ இது என்ன பண்ண போகுது? மார்க்கெட்டை தூக்கி மேலே போய் இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு அர்த்தம். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணால் நேராக கீழே விழுந்தான். இது பின் நிஃப்டி. மிட் கேப் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட் சேம் ப்ரீவியஸாக நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். இந்த சப்ளையில் என்ன பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்குனா, இறங்கி நேராக அந்த சப்ளை தொட்டான். ஸோ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேட் குட் வைஸை இந்த என்ட்ரி பிடிச்சிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு மேலே ஏறினா இந்த டாப் வரைக்கும் தொட்டுட்டு சல்லு மூவ் கொடுத்துரும். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட் படி இது வந்து ஏ ஷேப் ரெக்கவரி அப்படின்னு. எப்படின்னா எந்த ஃபோர்ஸாக ஏறினானோ அதே ஃபோர்ஸாக கீழே இறங்கிட்டான். பக்கா கன்ஃபர்மேஷன். அப்போ என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட்டு கீழே இறங்கி இப்போ இந்த இடத்துல எப்படி அவன் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டை மேலேருந்து கீழே இறங்கிக்கிறான். எனக்கு இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸோட மூவ் இருக்குது வித்து எஃப்இஜி செட்டப் ஒன்று. இதைத்தான் நான் வந்து என்ட்ரி 2ன்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கீழே இறங்கியிருக்கான். இது ஒரு லிக்விடிட்டி. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? அழகாக ஒரு எஃப்இஜியோட மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கான். 2 நான் நார்மலாக கொடுக்கும்போது இது என்ட்ரி 1னும் இது என்ட்ரி 2னும் இதுக்கு மேலே எஸ்எல் நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் எஸ்எல். ஏன்னா இங்கேருந்து என்ன பண்ணான்? திரும்பிட்டான். இவன் இங்கேருந்து போகிறவன் என்ன பண்ணிக்கணும்? இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணி தான் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. திரும்பி கீழே வந்து இந்த லோவை கிடைக்கிட்டான். ஸோ ஏ ஷேப் ரெக்கவரி கிடச்சிருச்சு. இறங்கும்போது எப்படி இருக்கான்? ஃபுல்லாக இம்பல்ஸ் மூவ் போட்டு வித் எஃப்இஜியோட போட்டிருக்கான். அப்போ இந்த என்ட்ரி ஆக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கு. அப்போ இங்கே தொட்டு கீழே இறங்கினா அப்போ நமக்கு எஸ்எல் மேலே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் அங்கேருந்து இருக்கான் அன்மீட் டிக்கெட்டோட டிமாண்டை நோக்கி போகணும். அங்கேருந்து நேராக கீழே இறங்கி வந்தான். இங்கே இருக்க அன்மீட் டிக்கெட் ஜோன் தான் அடுத்த டார்கெட். இந்த என்ட்ரி நம்மளோட எஸ்எம்சியில் பக்கா செட்டப் அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எது? மிட் கேப்பு. அப்போ இந்த இடத்துல பிடிச்சிருந்தோம்னா கீழே இருக்க இந்த லோ நமக்கு டார்கெட். இப்போ இது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம்? இதைத்தான் நான் வந்து சேஞ்ச் ஆப். இது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. நான் ப்ரீவியஸ்லாம் அங்கெல்லாம் அக்ரெசிவ் அக்ரெசிவ்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்குற ரூலோட இருக்குது. என்ட்ரி 1 என்ட்ரி 2 மேலே எஸ்எல். அப்போ இந்த செட்டப்பு நம்ம என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ண தான் ஸ்டாப் லாஸ் வாங்கணும். விக்கு விட்டால் கிடையாது. அப்போ இங்கேருந்து நம்ம வேணா ரீசன்ட் லோவே நீங்கள் டார்கெட் பண்ணாலும் இது மினிமம் 3.26 கிடச்சிருக்கும். அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் இருக்கும். இந்த மூவ் நல்லா கேப்சரான பண்ணியிருக்கலாம். இது இதில் மிட் கேப்பில். ஸோ அப்போ நாளைக்கு நம்ம மண்டே என்ன பண்ணணும்? 15 நிமிஷம் சேம் செட்டப் தான். 15 நிமிஷம் என்ன பண்ணிக்கணும்? மார்க்கெட்டோட சப்ளை டிமாண்ட்லாம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது நாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போகிறது ஹை ப்ராஃபிட் செட்டப்பாக இருக்கும். ஸோ நான் என்னோடய லெவல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிப்பேன். இங்கே எனக்கு சப்ளை இருக்குது, எங்கே டிமாண்ட் இருக்குன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அலர்ட் இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா இதிலே உட்காந்து வாட்ச் பண்ணிக்கணும் மாட்டேன். நேராக அங்கே போவேன். இதுக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு அலர்ட் கிடைக்கும். இந்த இடத்துல அலாட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பெய்டு வெர்ஷன் தான் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் 1 2 மட்டும் அவைலபிள் இருக்கும். அது உங்களோட ட்ரேடிங்கில் செக் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு இங்கே வந்து தொட்டோடனே எனக்கு இந்த இடத்துல அலாரம் ட்ரிகர் ஆகும். எனக்கு எஸ்எம்ஸ்லேயோ இல்லாட்டி இமெயிலையோ நோட்டிஃபை ஆகும். அப்போ தான் வந்து நான் பார்ப்பேன். இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணுறது 1 நிமிஷம். அங்கேருந்து போய் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்தா இதில் என்ட்ரி ட்ரிகர் பண்ணுவேன். சப்போஸ் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். இது எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்காம இப்படி மேலே போயிருந்தேன்னா நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்ப்பேன். இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போகிறது என்னோட என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எல்லாமே மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே பியரிஸாக இருக்குது. ஸோ நம்ம செல் பார்க்குறது ஹை ப்ராஃபிட் செட்டப்பு. ஸோ நம்ம சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிப்போம். நம்மளோட சப்ளைக்கு வந்துச்சுன்னா செல் பார்க்கலாம். நம்மளோட டிமாண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பை பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட் பற்றி என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரை என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.